Good morning students. For 12th standard computer application chapter 3 பார்த்துட்டு இருக்கோம். அதில் டிபிஎம்எஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போ என்னன்னா ஆர்டிபிஎம்எஸோட சர்ஜன்ஸ், அதாவது ஆர்டிபிஎம்எஸ் சர்ஜன்ஸ் பற்றி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஆர்டிபிஎம்எஸ் சர்ஜன்ஸ் அப்படின்னா ஆர்டிபிஎம்எஸோட வாசகங்கள், அதாவது ஆர்டிபிஎம்எஸில் எதெல்லாம் தேவை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அதாவது டேட்டா பேஸ் தேவை, அண்ட் டேபிள்ஸில் உள்ள ரெக்கார்ட்ஸு, அட்ரிபியூட்ஸ், கீஸ், சம் அதர்ஸ் நிறைய தேவை. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்னா ஆர்டிபிஎம்எஸில் ஃபஸ்ட்டு டேட்டாபேஸை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். டேட்டாபேஸ்னால் என்னங்க அப்படின்னா டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு தளத்துக்கு பேர் என்னன்னா டேட்டாபேஸ். அதில் எல்லா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவையான என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதுதான் டேட்டாபேஸ்ங்கிறோம். இதில் வந்து டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பாப்புலரான ரிலேஷனல் டேட்டாபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மைஎஸ்கியூஎல்ங்கிறது தான் என்னென்னா ஒரு ரொம்பவும் பாப்புலரான ஒரு டேட்டாபேஸ், ரிலேஷனல் டேட்டாபேஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த ஓப்பன் சோர்ஸ் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் சப்போர்ட்டிங் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸு, மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்தையும். அதாவது ஓப்பன் சோர்ஸ்னால் உங்களுக்கு தெரியுங்க. ஓப்பன் சோர்ஸ்னால் என்னது, எந்த இருந்தாலும் திறந்த வெளி, அதாவது எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம், என்னன்னாலும் எடிட் பண்ணி மாற்றிக்கலாம். அந்த மாதிரி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி எடுக்கிற மட்டும் தான் இது ஓப்பன் சோர்ஸ். அந்த எஸ்கியூஎல் டேட்டாபேஸை சப்போர்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், எல்லா பிளாட்ஃபார்ம்னா என்ன, எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விண்டோஸ்லேயும் ஒர்க் ஆகும், லினக்ஸ்லேயும் ஒர்க் ஆகும், மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணுற மட்டும் உள்ளது தான் இது இந்த MySQL. அதர் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அவைலபிள். இன்னும் சம் அதர் டேட்டாபேஸ் இருக்குது, ரிலேஷனல் டேட்டாபேஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆரக்கிள், MySQL சர்வர் அண்டு MS சக்ஸஸ். இதெல்லாம் என்னென்னா அதர் டேட்டாபேஸோட ரிலேஷனல் டேட்டாபேஸ் ஆகும். இப்போ இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஆர்டிபிஎம்எஸ், அந்த ஃபீச்சர் ஆர்டிபிஎம்எஸோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னென்னா ஹை அவைலபிலிட்டி. அதாவது இது வந்து அவைலபிலிட்டி கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹை, நல்ல அதிகமான இடத்துல இதுக்கு கிடைக்கும் உள்ளது. அடுத்து பார்த்திங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் செயல்திறன் வந்து அதோட பெர்ஃபார்மன்ஸ், ஒர்க்கிங் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ரோபஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்டு சப்போர்ட். அதாவது வலுவான, ரோபஸ்ட் அப்படின்னா என்னென்னா வலுவான, டிரான்சாக்ஷன்னா அந்த பரிவர்த்தனை இந்த மாதிரி ஒன்றுலேருந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கிறத அண்டு சப்போர்ட் பண்ணும், அதோட ஆதரவும் அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்டும் இதில் பண்ணிக்கலாம். ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல வந்து என்னது ரொம்பவும் ஈஸியாக பண்ணிக்கலாம். லெஸ் காஸ்ட்டு வந்து என்னது ரொம்பவும் குறைந்த செலவு. இதுதான் இதோட ஃபீச்சர்ஸ். அதாவது ஆர்டிபிஎம்எஸோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை அவைலபிலிட்டி, ஹை பெர்ஃபார்மன்ஸ், ராபஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் சப்போர்ட், ஈஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், லெஸ் காஸ்ட், ரொம்ப குறைந்த செலவில் பண்ணக்கூடியது தான் அது இந்த ஆர்டிபிஎம்எஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேபிள். இப்போ டேபிள் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டேபிள் நான் வச்சுக்கிட்டாலே அது டேட்டா ரோஸ் அண்ட் காலம் இது சேர்ந்தது தாங்க டேபிள்னால் நம்மளுக்கு இதில் பார்த்துருக்கோம். இப்போ டேபிள்னால் என்ன அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள், இந்த பிக்சர்லேயே இருக்குது பாருங்கள், இந்த பிக்சர்லேயே இருக்குது, இதுதாங்க என்னென்னா டேபிள். இதுதான் டேபிள். இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதெல்லாம் ரோங்கிறோம், இல்லை ஒவ்வொன்றும் வரக்கூடிய ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்கிறோம் காலம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் டேபிள். இந்த ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் டேபிள் இஸ் டிஃபைன்ட் அஸ் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆர்கனைஸ்டு டேர்ம்ஸ், ரோஸ் அண்ட் காலம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வந்து நம்ம என்னென்னு இருப்போம் கலெக்ட் பண்ணி அதை ரோ அண்ட் காலத்தில் வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். டேபிள் இஸ் சிம்பிள் ரெப்ரசன்டேஷன் ரிலேஷன். டேபிளில் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு என்ன இருக்கும், ஒரு ரிலேஷன்ஸ் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா த ட்ரூ ரிலேஷன் கேனாட் ஹேவ் டூப்ளிகேட் ரோஸ் வேரஸ் டேபிள் கேன் ஹேவ். அதாவது ஒன்ஸ் ஒரு டைம் வந்துச்சுன்னா ஒரு நேம் இப்போ அலெக்ஸ் 26 22,000 வந்துச்சுன்னா அதே வந்து டூப்ளிகேட் வேல்யூ மறுபடியும் வந்து என்ன ஆகாது, 100 ரோஸில் வராது. அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இந்த வரணும் இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி டேபிள்ஸ்னு இருக்குது, இல்லை ஐடி அப்படிங்கிறது 1 2 3 இருக்குது, இது ஒரு காலம், நேம்ங்கிற ஒரு காலம், அடுத்து ஏஜுங்கிற ஒரு காலம், சேலரிங்கிற ஒரு காலம். இது ஒவ்வொன்றும் என்ன சொன்னால் காலம்ஸ்னு சொல்கிறோம். இதை ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். இதில் வரக்கூடிய இந்த 1 அலெக்ஸு 26 22,000 இது எல்லாமே ஒருத்தர பர்டிகுலர், அது ஒன்றோட ஒன்று டிஃபைன் பண்ணி இருக்கும். இது என்ன சொல்லணும்னா ரோ அப்படிங்கிறோம். ரோ வந்து என்ன சொல்கிறோம் ரெக்கார்டுங்கிறோம். அப்போ டேபிள் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம் ஸ்டோர் டேட்டாவை கலெக்ட் பண்ணி டேபிளில் ரோ அண்ட் காலம் ஸ்டோர் பண்ணிக்கக்கூடியதான் இது டேபிள். அடுத்து பார்த்தீங்கன்னா காலம். இப்போ காலம்னு என்ன பார்த்தீங்களா, காலம்னா ஐடி, நேமு ஒவ்வொன்றும் என்னது ஒவ்வொரு காலம். இந்த டேபிள் கன்சிஸ்ட் ஆஃப் செவரல் ரோ அண்ட் காலம். முதலே சொல்லியிருக்காங்க டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு, செவரல் ரோஸ் அண்ட் காலத்தை வச்சு உருவாக்குனா தான் என்னது டேபிள். இந்த டேபிள் கேன் டிவைடட் இன்டு ஸ்மாலர் பார்ட்ஸ் த டேர்ம்ஸ் ஆஃப் காலம். இந்த டேபிளில் வந்து என்ன ஒரு ஸ்மால் பார்ட்டாக பிரிக்கணும், அதுக்கு பேர் தான் என்னது காலம். ஈச் காலம் இஸ் நோன் அஸ் அட்ரிபியூட். ஒவ்வொரு காலத்தையும் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ரிபியூட்ங்கிறோம். அதாவது ஐடி அப்படிங்கிற காலத்தை
நேம்ங்கிறது ஒரு காலம். இதெல்லாம் ஒவ்வொன்றையும் நம்ம என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு அட்ரிபியூட்டுங்கிறோம். இந்த எம்ப்ளாயி டேபிள் ஃபோர் அட்ரிபியூட்ஸ் ஆர் அவைலபிலிட்டி நேம்லி. அதான் நம்ம சொன்ன பார்த்தீங்களா, எம்ப்ளாயி டேபிளில் பார்த்தோம் 4 அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அதாவது 4 காலம். அதில் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐடி, செகண்ட் ஒன் நேம், ஏஜ், சேலரி. இது எல்லாமே என்னது, ஒவ்வொன்று ஒவ்வொரு அட்ரிபியூட். த அட்ரிபியூட் இஸ் டிஃபைன் இஸ் டேபிள் ஹோல்டு வேல்யூ சேம் டைப். அதாவது ஒவ்வொரு அட்ரிபியூட்லையும் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே என்ன இருக்குன்னா சேம் டைப்பாக தான் இருக்கும். இப்போ ஐடினா அதில் வரக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்ன இருக்கும், நம்பர்ஸ் தான் இருக்கும். நேம்னா அதில் வரக்கூடிய எல்லாமே என்ன இருக்கும், நேம் தான் வரும். அந்த நேம் கீழே சேலரி நம்பர் வேல்யூவில் வரும். நேம்னா ஆல்பபெட் எல்லாமே அதேமாதிரி வரும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா திஸ் நோன் அஸ் அட்ரிபியூட் டொமைன்கிறோம். இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், அட்ரிபியூட் டொமைன்கிறோம். இந்த எம்ப்ளாயி டேபிள் த நேம் ஃபீல்டு வில் ஹோல்டு ஒன்லி கேரக்டர். அதாங்க சொல்லணும்னா இப்போ நேம்ங்கிற ஃபீல்டு என்ன இருக்கும், ஒன்லி கேரக்டர். கேரக்டர்னா அல்ஃபபெட் மட்டும் தான் இருக்கும், நாட்டு நம்பர்ஸ் இன் இட். அதாவது அதில் நம்பர்ஸ் எல்லாம் எதுவுமே வராது. ஓகேங்களா. த வெர்டிகலி என்டிட்டி இன் த டேபிள் நோன் அஸ் அட்ரிபியூட் ஆர் காலம். அதாவது வெர்டிக்கல், ஹரிசாண்டல் இல்லாமல் வெர்டிக்கல். இந்த பாருங்கள், இந்த படத்தில் பாருங்கள், இந்த டேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதில் ஐடி அப்படிங்கிறது என்னது, இந்த வெர்டிக்கல். இது என்னது, இது ஒரு வெர்டிக்கல் காலம், இது ஒரு வெர்டிக்கல் காலம். இதில் வர ஒவ்வொரு காலம் இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா அட்ரிபியூட்டுங்கிறோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் ரோ. இப்போ ரோ அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்ல இப்போ டேபிள் பார்த்துருக்கோம். டேபிள் இந்த கீழே ஒரு டேபிள் இருக்குது பாருங்கள். இந்த டேபிளில் வந்து ஒவ்வொன்றும் ஐடி, நேமு, ஏஜ், சேலரி அப்படின்னு ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு காலமாக பிரிச்சிருக்கோம். அதில் வரக்கூடிய ஒவ்வொரு டீட்டெயில்ஸும் 1 அலெக்ஸ் 26 22,000 அது அப்படிங்கிறது ஒரு ரோ. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்கார்டுமோ அல்லது டேபிள்னு சொல்லுவோம். இப்போ பார்க்கலாம் அதை பற்றி. இப்போ ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the single entry in a table is called row or record or table. பார்த்துக்குங்க எத்தனை நேம் இருக்குன்னு பார்த்துங்க. சிங்கிள் என்ட்ரி, அதாவது ஒரு என்ட்ரிங்க. இப்போ என்ன பற்றின கொடுக்க போகிறேன் அப்படின்னா நம்பர் 1 அப்படின்னு போட்டு செல்லத்துறை, ஏஜ் 35 மாதிரி கொடுத்து ஒவ்வொன்றையும் என்னது சேலரி எல்லாத்தையும் கொடுத்துக்கிறோம். அது மாதிரி உள்ள ஒவ்வொருத்தரோட கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் என்னதுன்னா ரெக்கார்டுங்கிறோம். அது சிங்கிள் என்ட்ரி இன் ஏ டேபிள். ஒரு என்ட்ரியாக இருந்தாலும் சரி, எத்தனை என்ட்ரியாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு என்ட்ரியும் நம்ம என்ன சொல்கிறோம், ரோன்னு சொல்கிறோம், அல்லது ரெக்கார்டுங்கிறோம், அல்லது டேபிள். அப்போ எல்லாத்தோட நேம் வந்து பார்த்துக்குங்க, ரெக்கார்ட்னாலும் ஒன்று தான், டேபிள்னாலும் ஒன்று தான், ரோனாலும் ஒன்று தான். செட் ஆஃப் ரிலேட்டட் டேட்டா ரெப்ரசன்ட் இன் ஏ ரோ ஆர் டேபிள். அதாவது ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா என்ன ஆகும், ரிலேட்டடாக இருக்கும். இந்த ஒரு டேபிளில் உள்ள டேட்டாஸ்லாம் என்ன ஆகும், ரிலேட்டடாக இருக்கும். இப்போ அலெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கொடுத்துருக்கான் 26. இது யாரோட 26? அலெக்ஸுக்கு ஏஜ் வந்து 26, 22,000 கொடுத்துருக்காங்க. இது என்னது, அலெக்ஸ் வாங்குகிற சம்பளம் 22,000. அப்போ ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். த ஹரிசாண்டல் என்டிட்டி இன் ஏ டேபிள் இஸ் நோன் அஸ் ரெக்கார்ட் ஆர் ரோ. அதாங்க ஹரிசாண்டல். இந்த மாதிரி இப்போ கிடைமட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி உள்ளது தான் நம்ம ஒரு ரோங்கிறோம். இப்போ 1 அலெக்ஸ் 26 இதெல்லாம் என்னது ஒரு ரோ. இந்த படத்தை பார்த்துக்கலாம், இதுதான் ரோ. ஓகேங்களா. அடுத்து கீ. கீனா என்ன, கீங்கிறது த கேண்டிடேட் கீ தட் இஸ் சூசன் டு பெர்ஃபார்ம் தி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டாஸ்க். அதாவது ஒரு டாஸ்க் வந்து ஐடென்டிஃபிகேஷன் அடையாளம் காண்கிறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடிய கீக்கு பேர் தான் என்னென்னா பிரைமரி கீங்கிறோம். பிரைமரி கீனா முதன்மை கீ, முதன்மை திறவுகோல் அப்படின்னு. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட் இல்லை ஏதோ ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம், ஒவ்வொன்றையும் நம்ம ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸையும் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்ன, பிரைமரி கீ. அண்டு எனி அதர்ஸ் ஆர் ஆல்டர்னேட் கீ அப்படிங்கிறோம். இன்னொன்று என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதில் வந்து என்னது ஆல்டர்னேட் கீன்னு சொல்லுவோம். ஓகேங்களா. பிரைமரி கீன்னு சொல்லலாம், இன்னும் என்னது ஆல்டர்னேட் கீன்னு சொல்லலாம். எவரி டேபிள் மஸ்ட் ஹேவ் பை டெஃபினேஷன் ஏ யூனிக் வேல்யூ ஃபார் திஸ் பிரைமரி கீ. அதாவது ஒவ்வொன்றிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேபிள் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைமரி கீன்னு ஒன்று செட் பண்ணிக்கோங்க. அது யூனிக் வேல்யூ, அது ஒன்று என்னது ஒரே மாதிரி இல்லாமல் தனித்தாக இருக்கணும். அதான் யூனிக் வேல்யூ. ஒவ்வொரு வேல்யூ என்னது தனித்தனி வேல்யூவாக இருக்கணும். இந்த பிரைமரி கீ விச் இஸ் காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் ஒன் அட்ரிபியூட் இஸ் கால்டு காம்போசிட் பிரைமரி கீ. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் ஒன் அட்ரிபியூட்ஸ் அந்த மாதிரி உள்ள காம்பினேஷனில் உள்ள இந்த பிரைமரி கீஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்போசிட் பிரைமரி கீ அப்படின்னு சொல்கிறோம். மோர் தென் ஒன் பிரைமரி கீயில் உள்ளதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா காம்போசிட் பிரைமரி கீ என்று சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீ அப்படின்னா ஃபாரின் கீ இஸ் ஏ காப்பி ஆஃப் ஏ பிரைமரி கீ தட் ஹேஸ் பீன் எக்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் ரிலேஷன் இன்டு அனதர் டு ரெப்ரசன்ட் த எக்ஸிஸ்டிங் ஆஃப் ஏ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தெம். அதாவது ஒன்றும் இல்லைங்க, இது ஃபாரின் கீங்கிறது வெளித்திறவிகோள். இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிரைமரி கீ இருக்குது பார்த்தீங்களா, அதோட காப்பி, அதோட நகல் தான் என்னது இந்த ஃபாரின் கீ ஆகும். இப்போ இதை நம்ம என்னென்ன போகிறோம் அப்படின்னா
ஒன்றோட ஒன்றா வந்து ஒரு ரிலேஷனோட இன்னொரு ரிலேஷன் இப்போ என்னென்ன போகிறோம் ஏற்கனவே உள்ளதோட வந்து உறவு நிலைப்படுத்துகிறோம், அதாவது ரிலேஷன்ஷிப்பை வந்து மெயின்டைன் பண்ணுறோம். இப்போ பிரைமரி கீ இஸ் காம்போசிட். காம்போசிட்னா இணைப்பை உருவாக்குறதுங்க, காம்பினேஷனில் வச்சு உருவாக்குறது. அந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வச்சு இருக்குது அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபாரின் கீங்க என்ன இருக்கும், அது காம்போசிட் கீயாக மாறும். அதாவது இந்த பிரைமரி கீ வந்து ஒருவோட ஒன்று தொடர்பு கொண்டு இருந்தாலும் ஃபாரின் கீ என்ன இருக்கும், அதே மாதிரி தான் ஒன்றோட ஒன்று என்ன இருக்கும், தொடர்பு கொண்டு இருக்கும், ஒன்றோட ஒன்றா இணைப்பை கொண்டிருக்கும். ஃபாரின் கீ வேல்யூஸ் டூ நாட் ஹேவ் டு யூனிக். அதாவது ஃபாரின் கீயில் வந்து வேல்யூஸ் வந்து என்னது, டு நாட் ஹேவ் டு பி யூனிக், தனித்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபாரின் கீ கேன் ஆல்சோ பி நல். நல் அதாவது எதுவுமே இல்லாமல் சும்மா கூட இருக்கலாம், வெற்றுவாக கூட இருக்கலாம் ஃபாரின் கீயில். ஓகேங்களா. த காம்போசிட் ஃபாரின் கீ கேனாட் ஹேவ் சேம் அட்ரிபியூட்ஸ் நல் அண்ட் அதர் நான் நல். அதான் அந்த காம்போஸ்ட் பாருங்க பார்த்தீங்களா, அதான் கேனாட் ஹேவ் அட்ரிபியூட்ஸ். அதாவது நல்லு இருக்கலாம், நல்லு இல்லாமல் இருக்கும். அது மாதிரி ரெண்டுமே இருக்க முடியாது. ஒன்று நல்லா இருந்துக்கிட்டு ஒன்று நல்லு இல்லாமல் இந்த மாதிரி இருக்க முடியாது. அதான் சொல்கிறோம். இது வந்து இப்போ அந்த காம்போசிட் ஃபாரின் கீ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நல்லு நல்லாவும் நல்ல அட்ரிபியூட்ஸாகவும் அல்லது நல்லு இல்லாத அட்ரிபியூட்ஸாகவும் இருக்க முடியாது. இதுதான் ஃபாரின் கீ. நெக்ஸ்ட்டு சூப்பர் கீ. இந்த சூப்பர் கீங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த அட்ரிபியூட்ஸ் ஆர் குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், அதாவது ஒரு அட்ரிபியூட்டோ அல்லது குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்டிங்ஷன்ஸ் எவரி டேபிள்ஸ் இன் த ரிலேஷன் ஃப்ரம் எவரி அதர் நோன் இஸ் நோ அதர் ஒன் இஸ் நோன் அஸ் சூப்பர் கீ அப்படிங்கிறோம். அப்போ என்ன அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரிபியூட்ஸ் அல்லது குரூப் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் வந்து என்ன ஆகுனா ஒவ்வொன்றும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்டிங்ஷன், அதாவது ஒன்றோட வந்து என்னது டிஸ்டிங்ஷனா டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஒரு ரிலேஷன்லேருந்து இன்னொரு ரிலேஷனோட என்னது டிஃப்ரென்ஸ் படுத்தி காட்டும். இதுக்கு பேர் தான் என்னென்னா சூப்பர் கீங்கிறோம். அதாவது அதில் இருக்கக்கூடிய டீப்புள்னா என்னது ரெக்கார்டு, அது பதிவு அப்படிங்கிறோம் ரெக்கார்டு. அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ்லையும் ஒவ்வொரு டீப்புள் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரிலேஷன்லேருந்து இன்னொரு ரிலேஷன், அதாவது ஒரு உறவு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு என்னது அது வேறுபடுத்தி காட்டுறான். இதுதான் என்னென்னா சூப்பர் கீ அப்படிங்கிறான். ஈச் சூப்பர் கீ இஸ் கால்டு கேண்டிடேட் கீ. இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சூப்பர் கீ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இதை நம்ம என்ன சொல்கிறோம் கேண்டிடேட் கீன்னு அழைக்கலாம். ஒவ்வொரு சூப்பர் கீ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த கேண்டிடேட் கீன்னு அழைக்கலாம். அடுத்து த கேண்டிடேட் கீ இஸ் செலக்டட் ஃப்ரம் தி செட் ஆஃப் சூப்பர் கீ. கேண்டிடேட் கீ வந்து செலக்டட் ஃப்ரம் தி செட் ஆஃப், அதாவது நிறைய சூப்பர் கீலேருந்து ஒரு கேண்டிடேட் கீயை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். ஒயில் செலக்டிங் கேண்டிடேட் கீயை வந்து நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரீடண்டன்ட் அட்ரிபியூட்ஸ் வுட் நாட் பி டேக்கன். மீதமுள்ள அட்ரிபியூட்ஸை வந்து என்னது அது எடுத்துக்கிறாது. இப்போ சிலது எடுக்கிறோம் அப்புறம் கேண்டிடேட் கீ எடுக்கிறோம், மீதி இருக்குது பார்த்தீங்களா ரீடண்ட் அட்ரிபியூட்ஸ் மறுபடியும் வரக்கூட அந்த அட்ரிபியூட்ஸ் எல்லாம் என்னது இது எடுத்துக்கிறாது. இப்போ இந்த கேண்டிடேட் கீ இஸ் நோன் அஸ் மினிமல் சூப்பர் கீஸ். அதாவது இந்த கேண்டிடேட் கீ என்ன பண்ணுறான் மினிமல் சூப்பர் கீஸ் அப்படின்னு கூட அழைக்கலாம். இந்த கேண்டிடேட் கீ எதை நம்ம என்ன சொல்கிறோம் மினிமல் சூப்பர் கீன்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இப்போ காம்போசிட் கீனான்னு சொல்லுவாங்க, ஒன்றுக்கு மேற்பட்ட வந்து ஒன்றா இணைக்கிறதா நான் சொல்கிறோம் காம்போசிட் கீங்க. அதை பற்றி பார்க்கலாம். இப்போ த கீ இஸ் மோர் தென் ஒன் அட்ரிபியூட்ஸ் டு பி ஐடென்டிஃபை த ரோஸ் யூனிக்லி இன் ஏ டேபிள் இஸ் கால்டு காம்போசிட் கீ. அதாவது ஒரு டேபிளில் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ரிபியூட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கொண்டு என்னது தனித்தன்மையாக யூனிக்லி அப்படின்னா தனித்தன்மையாக கொண்ட ரெக்கார்ட்ஸ் டேபிள் வந்து ஒவ்வொரு ரெக்கார்ட்ஸ் என்னது தனித்தன்மையாக இருக்கும். அதை வந்து காண்றதுக்கான உள்ள கீஸ் தான் இது இந்த காம்போசிட் கீ. மோர் தென் ஒன் ரெக்கார்ட், அதாவது டேபிள்ஸில் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ரிபியூட்ஸை வச்சு நம்ம யூனிக்காக ரோஸ் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இது என்னது இது காம்போசிட் கீங்கிறோம். இந்த திஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் காம்பவுண்ட் கீ. காம்போசிட் கீக்கு இன்னொரு பேர் நம்ம என்ன சொல்கிறோம் காம்பவுண்ட் கீன்னு சொல்லலாம். ஓகேங்களா. இதுதான் இது வரைக்கும் உள்ளதான் இது இந்த ஆர்டிபிஎம்எஸோட சர்ஜன்ஸ் வாசகங்கள் அப்படிங்கிறோம். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இஆர் மாடலை பற்றி பார்க்க போகிறோம். இஆர் மாடல் வந்து ஜென்ரலி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இஆர் மாடல் நோன் அஸ் கான்செப்ட் ஆஃப் டேட்டாபேஸ் டிசைன். அதாவது கான்செப்ட் டேட்டாபேஸோட டிசைனையும் அண்டு மாடல் கன்சிஸ்ட் ஆஃப் கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டி. அதாவது கலெக்ஷன் ஆஃப் என்டிட்டி அப்படின்னா இந்த ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் கூட சொல்கிறோம். அதாவது என்டிட்டிஸ் அப்படின்னா ஒரு பொருள் அப்படின்னு பேர். அது நிறைய இடத்த வந்து கலெக்ஷன் பண்ணி வைக்கிறதுக்கும் இது பயன்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா
இந்த என்டிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று என்ன இருக்கும், கனெக்ட் ஆகிருக்கும், இணைக்கப்பட்டிருக்கும். அது ஒன்றோட ஒன்று என்ன இருக்குன்னா டிஃபெண்ட் ஆகிருக்கும். ஒன்றோட ஒன்று இணைக்கப்பட்டு ஒன்றோட ஒன்று என்ன டிஃபெண்ட் ஆகிருக்கும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரியல் வேல்ட் என்டிட்டி அப்படிங்கிறோம். அதாவது என்டிட்டிஸ்ங்கிறது ரியல் வேல்ட் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறோம். ஓகேங்களா. ஒன் என்டிட்டி இஸ் டிபெண்ட் ஆன் அனதர். ஒரு என்டிட்டி என்னது இன்னொரு என்டிட்டியை வந்து டிஃபெண்ட் பண்ணியிருக்கும். அதை தான் ஒன்றோட ஒன்று எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கு, அதான் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல். அதை பற்றி தான் இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். இந்த ஸ்லைட் எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கால் பண்ணி கேட்டுக்கங்க. கொஞ்சம் தியரிட்டிக்கல் கான்செப்ட் தான், கொஞ்சம் படித்து புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ.